வெல்கம் டு இனிங்க. இன்றைக்கி நம்ம பீட்ரூட் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட்டு சீவி வச்சுருக்குறேங்க. அதுக்கு ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 மிளகாங்க விதை வேண்டான்னு சொல்லி விதையை எடுத்துகிட்டு கிள்ளி வச்சுருக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சம் புளிங்க, இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் சட்னிக்குங்க அடுப்பத்தை வச்சு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டேங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எடுத்து வச்ச பொருள்லாம் அப்படியே போட்டுடலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம பீட்ரூட்டும் புளியும் போட்டு வதக்கிக்கலாங்க. சின்ன சைஸ் புளி எடுத்து அதை போட்டுக்கலாங்க. பீட்ரூட் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாங்க. துருவி வச்ச தேங்காய் 2 ஸ்பூனு, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ எடுத்து அரைச்சிக்கலாங்க. ஆர்ட்டுன்னு எடுத்து அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சுங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் சட்னி ஆட்டியாச்சுங்க. இப்போ தாளித்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். காய்கறி எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளித்து எடுத்து கொட்டிக்கலாம். பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தோசைக்கும் வச்சுக்கலாங்க. சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.